வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பதிவானது எனக்கு கிடைக்காத பெரிய வரம்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் மாட்டு வண்டியில் போயிருக்கேன். ஆனால் இந்த மக்கள் இன்னும் இந்த வருஷம் கூட குடும்பமாக மாட்டு வண்டி கட்டி அவங்க சொந்த கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர்றாங்க. அது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் இந்த பகுதியில் கிராம மக்கள் அணைப்பட்டி, சித்திரகல்நத்தம், சிறுநாய்க்கம்பட்டி, விளாம்பட்டி, பொங்கப்பட்டி, கவுண்டம்பட்டி இந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் அவங்க குலதெய்வம் வந்து மதுரையில் இருக்குது. அதை வழிபடுறதுக்கு வேண்டி மாசி மாதம் வண்டி மாடு கட்டி அவங்க போகிறாங்க. அங்கே போய் தங்கி, இங்கேருந்து நடந்து போகிறாங்க. நடந்து அங்கே போய் தங்கி அவங்க கோயிலில் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு திருப்பி வராங்க. இந்த குலதெய்வம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மாடாகுளத்தில் இருக்குது. மாடாகுளத்தில் போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக திரும்பி வர்றாங்க. இந்த காட்சியானது எப்பயும் அவங்க காண கிடைக்கிறது பெரிய கஷ்டம், கிடைக்காது. இந்த காலத்தில் வந்து 60-70 மாட்டு வண்டியெல்லாம் ஒட்டுக்க நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு பார்க்குற அந்த பாக்கியம் கிடச்சிது. இது எப்படி இந்த மாட்டு வண்டிலாம் போகும்போது வருஷம் பேப்பர்லாம் போடுவாங்க. டிவி நியூஸாக வரும், பேப்பரில் போடுவாங்க. அவன் பேப்பர்லாம் படிச்சுட்டு போய் டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் நேரடியாக வந்து எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த மாட்டு வண்டி மதுரை நகரத்துக்குள்ளே போகும்போதேன்னு அங்கே எல்லாம் மொத்தம் போலீஸ்காரங்களை வந்து பாக்கிய இருக்கிற வண்டிகளை பூரா தடுத்து நிப்பாட்டி இந்த மாட்டு வண்டிகளுக்கு வழிவிட்டு அது போய் சேரும் வரை பாதுகாப்பு கொடுப்பார்கள். அந்தளவுக்கு முக்கியமாக கருதப்படுது. இன்றளவு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மக்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மாட்டு வண்டி கட்டித்தான் போகிறாங்க. இது ஒரு பெருமையான விஷயம். இந்த காலகட்டத்திலையும் இது ஒரு பெருமையான விஷயம். எனக்கு கிடைத்த இந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன். பாருங்கள், ரசிங்க. நன்றி மக்களை. தாய் வந்துட்டு போகும்போது இப்போ கரெக்டாக போகுது. அதாவது நம்ம காலை சிக்கு 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 சிக்குன்னு எங்கள் மாமா கேட்குது, உங்கள் அப்பதான் குட்டையாக இருக்காருன்னா வண்டியும் குட்டையாக இருக்குது, வண்டி மாடு குட்டையாக இருக்குது. மாமா முடியுமா அந்த வீடியோ அப்படியே நமக்கு போட்டு விடுங்க. ஓகே. அவ்வளோதான் டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டாங்க.